அஸ்ஸலாமு அலைக்கும். நியாயிஷா லைஃப் ஸ்டைல். நம்ம பிள்ளைங்க கேட்குறத கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம கையாலேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி சவர்மா செஞ்சேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஆயிலு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெனஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே பெனஞ்சதுக்கப்புறமா கடைசியாக ஆயில் விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வைக்கலாம். இந்த எண்ணெய் எதுக்கு தடவுறோம் அப்படின்னா மாவு காயாமல் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான். இப்போ நான் அரிசி மாவு போட்டு வளர்த்தி எடுக்கிறேன். கோதுமை மாவு போட்டு நம்ம வளர்த்தி எடுப்போம். அதை விட இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு வளர்த்தி எடுத்தோன்னா நம்ம எல்லா மாவையும் வளர்த்தும் போது 1 பை 1 வைப்போம் இல்லையா, அப்போ ஒன்றோட ஒன்று ரொம்ப நேரம் ஒட்டாமல் இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சப்பாத்தியுமே நான் தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு போதும், ரொம்ப ஆயில் விட வேணாம். 2 பக்கமும் நல்லா செவந்ததும் எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு பவுலில் கோஸு, கேரட்டு, உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். மயோனஸ் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் சேர்த்து நான் கலக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சுக்கலாம். இப்போ சுட்ட சப்பாத்தியில் கொஞ்சமாக மேலே மைனஸ் தடவிக்கலாம். மைனஸ் நீங்கள் அதுலேயே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் இது வேணும்னா தடவிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்து ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான, சிம்பிளான, ஹெல்த்தியான, டேஸ்ட்டான சவர்மா ரெடி. வீட்லேயே ஈஸியாகவும் செய்யலாம், சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.